டிசம்பர் மந்த் வந்துட்டாலே எங்கள் தலைவர் என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, என்ன பேபி இன்னும் ஸ்வீட் பாம் ரெடி பண்ணலையா அப்படிங்கிறது தான். ஏன்னா ஸ்வீட் பாம் டிஷ் அப்படிங்கிறது அவங்க வீட்டோட ட்ரெடிஷ்னல் டிஷ். எவ்ரி இயர் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி அந்த டிஷ் ரெடி ஆகிடும். சரி, இந்த இயர் வந்துட்டு அந்த நாஸ்டாலஜிக் மெமரியை நம்ம ஏன் வந்துட்டு அவர் கேட்காம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே இந்த டைம் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, 4 ஐட்டம் இருந்தால் போதும். 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் சர்க்கரை, 4 ஏலக்காய் அண்டு 4 டீஸ்பூன் நெய். அவ்வளோதாங்க, இந்த பாம் ரெடியாக இருக்கும். என்ன பேரில்? நம்ம பாசிப்பருப்பு உருண்டைங்கிற பேரில் தாங்க. ஆமாம், இப்போ புரிஞ்சுதா ஸ்வீட் பாம் ரெசிபினா என்னென்னு? ஆமாங்க, பாசிப்பருப்பு உருண்டை தான். ஆனால் நான் வந்துட்டு கொஞ்சம் நெய் தூக்கலாக போட்டு பண்ணுவேன். நட்ஸ் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் சர்க்கரை போட்டு தான் பிசைஞ்சு எடுப்பேன். கரெக்டாக 2 டேஸில் காலி பண்ணுற அளவுக்கு தான் நான் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ சுகர் கண்டென்ட்.